2 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த நல்ல செய்தியை தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அவங்க வரும், ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார், போய் பாருங்கன்னு சொல்லல, சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார்கள். அதை தான் நம்ம கவனிக்க போகிறோம். என்ன முக்கியமான காரியத்தை சொல்றாங்க? என்ன சொல்லுது பாருங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி சொல்றாங்க? எல்லா ஜனத்துக்கும், அப்புறம் என்னது? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அதை சொல்லிட்டு தான் சொல்றான், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என்ன அழகா சொல்றான் பாருங்க. அப்ப நம்ம ஆண்டவருடைய பிறப்பு முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறது. அது என்னன்னு சொன்னா, எல்லா ஜனத்துக்கும், வெறும் கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது, வெறும் யூதர்களுக்கு கிடையாது, எல்லா ஜனத்துக்கும் என்ன தருகிறதாம்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதாம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம வீட்லயும் குழந்தைங்க பிறகுறாங்கல்ல, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேங்க, கை குழந்தையோட வர்றீங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுது இல்ல? என் பையன் பிறந்தப்போ எங்களை காட்டிலும் என்னுடைய மாமனார் மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லார் வீட்லயும் அப்படித்தானே இல்ல? பிள்ளை பிறக்கும் போது அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒரே குதூகலம், கொண்டாட்டம், விருந்து, என்ன சந்தோஷம். ஆனா என்னன்னா, அந்த குழந்தை பிறந்தா அந்த வீட்டோட அந்த சந்தோஷம் முடிஞ்சிருது. அல்லது ஒரு பெரிய ஆளா இருந்தா அந்த ஊரே கொண்டாடும். ஐயோ, இவருக்கு குழந்தை பிறந்துருச்சு, இவங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு ஊரே கொண்டாடும் பாருங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்தார்கள், அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அந்த நாடே கொண்டாடும், நம்ம ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நாட்டை தாண்டி வெளியே போன யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறது. இந்த குழந்தையின் பிறப்பு என்ன பண்ணுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குமா. ஆமென். அப்ப இயேசுவின் பிறப்பு மற்ற எல்லா பிள்ளைகளுடைய பிறப்பை போல அல்ல பாருங்க. இவருடைய பிறப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. எந்த விதத்துல? பிள்ளைகள் அவங்க பிறக்கிற வீட்டுல சந்தோஷத்தை உண்டாக்கும், ஆனா இந்த பிள்ளை மட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிறதா. அப்போ இந்த பிள்ளை ஒரு சாதாரண பிள்ளை அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய விதத்துல பிறந்திருக்கிற ஒரு பிள்ளை. அப்போ இவருடைய பிறப்புல அப்படி என்ன விசேஷித்த தன்மை இருக்கு? அவரை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வசனத்தை கேட்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது இயேசுவின் பிறப்பை குறித்து, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று. அப்போ இயேசு யார்? மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன், காணக்கூடாத இறைவன், ஆவியா இருக்கிற தேவன், எல்லாரும் காணக்கூடிய விதத்துல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியில வந்தார் பாருங்க. அவர் தான் இயேசு. அப்போ கடவுளே மனுஷனை அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அந்த அவதாரம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வர போகிறது. அப்படின்னு சொன்னா இந்த குழந்தையின் பிறப்பு ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது. எப்படி எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக போகிறது? ஏன்னா எல்லாரையுமே ஏதோ ஒரு காரியம் சந்தோஷம் இல்லாதவர்களாக வைத்திருக்கிறது. நிறைய பேர் இதை உணர்றது இல்லை பாருங்க. வழக்கமா என்ன நினைக்கிறாங்க ஜனங்க? வாழ்க்கை நல்லா வசதியா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஜனங்க அப்படிதானே சொல்லுவாங்கல்ல. கை நிறைய காசு இருந்தா, பேங்க் நிறைய காசு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், நல்ல வேலை இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், ஒரு வீட்டை கட்டிட்டு
எல்லா குடும்பமும் சுத்தி இருந்தா நல்லா சந்தோஷமா இருக்கலாம். உலகம் வந்து நிறைய காரியங்களை நினைக்குது பாருங்க, இதெல்லாம் இருந்தா சந்தோஷம் இருக்கும்னு. இந்த உலகத்துல இதெல்லாம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு இல்ல. ஆனா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, ரொம்ப படிச்ச நல்லா வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள்ல தான் தற்கொலை விகிதம் அதிகமா இருக்குதான். படிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நல்லா படிச்சவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க, நல்ல வாழ்க்கை வாழறவங்க, அவங்கதான் அதிகமான தற்கொலை செய்து கொள்றாங்களாம். எதுக்காக? வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு என்ன பதில், என்ன தீர்வு, என்ன பரிகாரம், ஒன்னும் தெரியல பாருங்க. ஆகவே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அப்போ நாம நினைக்கிறோம் பணம் இருந்தா சந்தோஷம் வந்துடும், நல்ல வீடு இருந்தா, நல்ல வேலை இருந்தா, நல்ல சம்பாத்தியம் இருந்தா சந்தோஷம் வந்துரும்னு. ஆனா அதெல்லாம் இருந்தா ஒன்னும் வராது. அதெல்லாம் இருக்கிறது நல்லதுதான், ஆனா அதெல்லாம் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது பாருங்க. இயேசுதான் அந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். ஆகவேதான் தேவதூதன் சொல்றான், இவருடைய பிறப்பு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குதுன்னு. அப்போ எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. அது என்ன? வேதம் சொல்லுகிறது பாவம் என்று. சந்தோஷத்தை கெடுக்கிறது எது? பாவம். மனிதன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறான், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பாவம் தான் அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இதை உணர்றது இல்லை பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னு சொன்னா, விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வரவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, இந்த பெண்ணை நாங்க இப்படி பிடிச்சோம், நியாயப்பிரமாணத்தின்படி இவளுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இவங்களாம் பெரிய நீதிமான்கள் போல இந்த பெண்ணு தான் இருக்கிறதுலயே பாவி போல கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்க. இயேசு ரொம்ப அழகா ஒரு தீர்ப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாதவன் மேல கல் எறியட்டும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும். நல்லா அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம்? மனசாட்சினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அங்கிருந்து போனாங்களாம். பாருங்க அருமையானவர்களே, அந்த பெண்ணை பிடிச்சு கொண்டு வரும்போது உலகத்திலே தான் பாவி, நாங்களாம் உத்தமர்கள் பரிசுத்தவான்கள் மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனா இயேசு உங்ககிட்ட பாவம் இல்லைன்னா கல்லெறியுங்கன்னு சொன்ன உடனே மனசாட்சி மாட்டுகிறது. அவங்க செய்த பாவங்கள்லாம் மனசுல வருது பாருங்க. நினைச்சு பாக்குறாங்க, ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு அசுத்தம் இருக்கு, இவ்வளவு பாவம் இருக்கு, இவ்வளோ கெட்டதை நான் வச்சுக்கிட்டு இவ கெட்டவன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு அந்த மனசாட்சி வாதிக்கிறது. ஆகவே எல்லாரும் கல்ல போட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இந்த உலகம் பாருங்க. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? பாவம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, பாவம் வாட்டுகிறது, பாவம் பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அந்த பாவம் என்ன செய்கிறது? நமக்குள்ள இருக்கிற கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தை கூட எடுத்து போடுகிறது. இயேசுவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குனா என்ன அர்த்தம்? இவர் வந்து பிறந்திருக்கிறார், இவர் சிலுவையில போய் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த பாவ பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. அதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம பாருங்க அருமையானவர்களே, பாவம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது. இந்த பாவத்தை போக்க மனுஷன் என்னென்னலாம் பண்றான் தெரியுமா? நீங்க கொஞ்சம் சுத்தி பாருங்க. உங்களை சுற்றி எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு உறவினர்கள் இருக்கிறாங்க. தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள, தங்கள் பாவத்தை அகற்ற எங்கெங்கெல்லாம் போறாங்க, எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் பாவம் நீங்கிற்று என்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இல்ல பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறாரோ, எந்த மனுஷனுடைய உள்ளத்துல அவர் வாசம் பண்ணுகிறாரோ, அந்த மனுஷனுக்கு பாவம் நீங்கி போயிற்று என்ற அந்த உணர்வு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு என் பாவம்லாம் நீங்கிட்டு என்ற உணர்வு இருக்கு? தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்கள் உள்ளத்துல இருக்கிறாருன்னு சொன்னா உங்கள் பாவங்களை அவர் அகற்றி இருக்கிறார் என்றார். நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேங்க, இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய பாவம் செஞ்சிருக்கேன்னு அப்படின்னு யோசிக்கலாம். உண்மைதான், எல்லாரும் செய்யறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா.
பாருங்க, இயேசு நம்மை ரட்சித்தது மட்டுமல்ல, நாம பாவம் செய்யும் போது அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப அருமையானவர்களே, இந்த பாவம் நீங்கும் போது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆகவேதான் அவருடைய பிறப்பு தனித்தன்மை வாய்ந்தது. ஆகவேதான் தேவதூதன் சொல்றான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் சொல்லிட்டு. அவருடைய பிறப்பை குறித்து தேவதூதர்கள் அப்படி சொன்னாங்க இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லுகிறார் கொரிந்து மக்களுக்கு, தேவன் ஒரு சொல்லி முடியாத ஈவை கொடுத்திருக்கிறார், அதற்காக அவருக்கு நன்றி என்று சொல்லுகிறார். ஏன் அதை இங்க சொல்லுகிறார்? ஏன்னா நீங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா, கொரிந்து மக்கள் எருசலேமில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்கு காணிக்கை அனுப்பும்படி தீர்மானித்தார்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணிட்டாங்க. எருசலேம்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஆகவே கொஞ்சம் பணம் சேகரிச்சு நாம அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தீர்மானம் பண்ணி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு தான் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். எழுதும் போது பல காரியங்களை அவங்க சொல்றாரு. நீங்க 9ஆம் அதிகாரத்துல டைம் கிடைக்கும் போது வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அங்கதான் சொல்றார், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அங்கதான் சொல்றார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சில முக்கியமான காரியங்களை கொடுப்பதை குறித்து அவர் பேசுகிறார். இப்படி பல நேரங்கள்ல பாருங்க, நம்ம கொடுக்கும் போது மனுஷனுக்குள்ள அந்த என்ன சொல்றது, அது இந்த தான் என்கிற எண்ணம், நான் என்கிற எண்ணம் வந்து தானா வருது பாருங்க. அது யாருக்கு ரொம்ப அதிகமா வருதுன்னா, கொஞ்சம் வசதி படைத்த மக்களுக்கு, கையில கொஞ்சம் காசு நடமாட்டம் இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு இந்த நான் என்ற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும். யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். பாத்துருக்கீங்களா நீங்க? அது சொல்லுவாங்களே சம்பாதிக்கிற திமிரு அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படி கிடையாது, சில பேர் அப்படி இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுனால, அவங்க மூலமா வீட்டுக்கு வருமானம் வருதுனால யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு அப்படியே இருப்பாங்க பாருங்க. இதனால குடும்பத்துல நிறைய தொல்லை. அப்போ கொடுக்கும்படி அவர்களுக்கு சில நல்ல அறிவுரைகளை சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அறிவுரைகள்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஒரு பெரிய குண்டை போடுறாரு. என்ன குண்டு? நீங்க எல்லாம் கொடுக்க 1 வருஷமா ஆயத்தமாயிட்டு இருக்கீங்க, கொடுக்கறதுனால இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் உண்டாகும், தேவனுடைய கிருபையினாலதான் நீங்களாம் கொடுக்குறீங்க. ஆனா காசை ஏழை விசுவாசிகளுக்கு கொடுக்கறதுனால நீங்க ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிட்டீங்க, ஊர் உலகத்துல யாருமே செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்து இருக்கிறார். அது என்ன கிஃப்ட்? தம்முடைய குமாரனையே கிஃப்டாக உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ பணம் காசு கொடுக்கிறவங்க பலாரும் அரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கொடுக்கறதுனால அப்படியே கெத்து அப்படின்னு நினைக்காத, உன்னை விட ஒருத்தர் கெத்து காட்டி இருக்கிறாரு. இவர் கிஃப்ட் ஒண்ணு கொடுத்து இருக்கிறார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை பற்றி சொல்லணும்னா நமக்கு வார்த்தைகள் போதாது, சொல்லி முடியாத ஒரு கிஃப்ட் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம என்னதான் சொன்னாலும் பேசினாலும் நம்ம மனுஷ வார்த்தைகளால அவரை விவரிக்க முடியாது பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு விலையேற பெற்ற சொல்லி முடியாத ஒரு ஈவாக அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அருமையானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம யாருக்காவது கொடுக்கும் போது, யாருக்காவது உதவி செய்யும் போது, அல்லது ஊழியத்துக்கு கொடுக்கும் போது, சில பேர் பார்த்திருக்கேன் பாருங்க, ஊழியத்துக்கு கொடுக்கும் போது, சபை கொடுக்கும் போதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இந்த எண்ணம் வரும். கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அது நல்லது. இப்போ ரோட்ல ஒருத்தரை பாக்குறீங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிறாரு அவரு, அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் உண்டாகிறது. ஏன்னா கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோம் இல்லையா, அது நல்லது. ஆனா சில பேரு கொடுத்துட்டு காலரை தூக்கி கூட்டுன்னு சுத்தின்னு இருப்பான். ஊர் உலகத்துல யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவங்க செஞ்சிட்ட மாதிரி. அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் இடிச்சு தரமட்டமாக்குறாரு. என்ன சொல்றாரு? தேவன் சொல்லி முடியாத ஒரு ஈவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் எவ்வளவுதான் கொடுத்தாலும்
தேவன் கொடுத்த அந்த கிஃப்டுக்கு நாம கொடுக்கிறது ஈடே ஆக முடியாது. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குங்க சொல்ற காரியங்கள்? பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாம் விளங்குதான் நான் சொல்றது? இல்லாட்டி பாதி தூக்கத்துல இருக்கீங்களா? அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசுவை போல ஒரு பெரிய கிஃப்ட் இருக்க முடியாது. நீங்களும் நானும் என்னதான் கிஃப்ட் கொடுத்தாலும், எத்தனை கோடி மக்களுக்கு எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த கிஃப்டுக்கு அதெல்லாம் ஈடாகவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய விஷயங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்துன்னு வரும்போது நாம பெருசா ஒண்ணும் அதுல பெருமை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கோடிகள்ல கொட்டி கொடுத்தாலும் அவர் கொடுத்த கிஃப்டுக்கு எதுவுமே ஈடாகாது. சரி, இங்க சொல்லி முடியாத கிஃப்ட் அப்படின்னு சொன்னா இவரை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஆனா ஒரு காரியத்தை நீங்க நம்ம தியானிக்க போறோம். நிறைய இருக்கு அவரை பற்றி, ஏன் சொல்லி முடியாத ஈவாக இயேசு இருக்கிறார் என்பதற்கு. ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம் பாருங்க. அவர் என்ன செய்கிறார்? முதலாவது, நம்முடைய இருண்டு கிடக்கிற புத்திக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, இருண்டு கிடக்கிற புத்திக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப அழகான ஒரு காரியத்தை யோவான் அங்க எழுதுறாரு பாருங்க. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசுவை குறித்து யோவான் எப்படி சொல்றான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனையும் அவர் உலகத்துல வந்து என்ன பண்றாராம்? ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறாராம். அது ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்க? அவர் லைட் பண்ணுகிறார் அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்கிறார். எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க பிரகாசம் இருக்கும் இல்லையா? எங்க வெளிச்சம் இல்லையா அங்க பிரகாசம் கிடையாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம்? அப்போ மனிதர்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். மனிதர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அததான் வேதம் சொல்லுது பாருங்க. மத்தேயு 4 அதிகாரத்துல 15, 16, 17 வேதம் இயேசுவை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து எப்படி சொல்லுது பாருங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென். பாருங்க, மக்களுடைய வாழ்க்கை குறித்து வேதம் எப்படி சொல்லுது பாருங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே இருளில இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கிறது. புத்தி வந்து இருட்டா இருக்கு. புத்தியில வெளிச்சம் கிடையாது பாருங்க. இப்படி வெளிச்சம் இல்லாத மக்களுக்கு இயேசு வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். அவர் பிரகாசிப்பிக்க வந்தார்னாலுமே அது எதை குறிக்குதுன்னு சொன்னா, நம்ம கிட்ட பிரகாசம் இல்ல, வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் இருந்தது. ஆகவேதான் இயேசு வந்து அந்த இருளை அகற்றி வெளிச்சமாக்குகிறார் அப்படின்னு. இதை வந்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 18, 19 வாசிக்கலாமா? எபேசியர் 4 அதிகாரம் 18, 19 வாசிப்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. நல்லா கவனிச்சீங்களா அந்த வார்த்தைகளை? எதுல அந்தகாரம்? புத்தியில் அந்தகாரம். சரி, புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ்ல. புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. அடுத்தது கவனிங்க, புத்தியில் அந்தகாரம் வந்த உடனே இன்னொரு காரியம் நடக்குது. அது என்னது? உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். முதல் நம்ம இங்க என்னது கவனிக்கணும்னு சொன்னா, இந்த அந்தகாரம் எங்க இருக்குன்னு கவனிங்க. இயேசு வெளிச்சத்தை கொடுக்க வந்தார், பிரகாசிப்பிக்க வந்தார்னு சொல்லுது இல்லையா? நம்மை குறித்து வேதம் சொல்லுது, நம்ம பிரகாசிப்பிக்க வந்தாராம், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தாராம். அப்போ இருட்டு எங்க இருந்தது? இருட்டு நம்முடைய புத்தியில இருந்தது, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் நல்லா படிச்சிருக்கிறான், வானம் வரைக்கும் ஏறி போயிட்டான், பூமியின் ஆழத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான். இருக்கிறதுல ரொம்ப சிக்கலானது நம்ம நரம்பு மண்டலம், நம்முடைய மூளை,
அதையெல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிறான் மனுஷன். நிறைய காரியங்கள் அவனுக்கு விளங்குது. ஆகவேதான் இந்த உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? புத்தி இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியுமா? புத்தி இல்லைன்னா செய்ய முடியுமா? ஏதோ ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க, புரியுது அவங்களுக்கு. புரிகிறதுனாலதான் இவ்வளவு காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ புத்தியோடு இருக்கிற மனுஷனை பார்த்து புத்தியில அந்தகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுங்க. புத்தியே இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லல, புத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தி எப்படி இருக்கான்? அந்தகாரப்பட்டு இருக்கு, இருள் சூழ்ந்து கிடக்கு. இருள் சூழ்ந்த புத்தியினால எப்படி இவ்வளவு செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியுதுன்னா, மற்ற எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு புத்தி இருக்கு. ஆனா ஜீவனுள்ள ஒன்றான மெய்தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு மட்டும் அந்த புத்தியினால முடியல. ஏன்னா அங்க இருள் சூழ்ந்து கிடக்கிறது. எல்லாம் புரிஞ்சுங்க. மத்ததெல்லாம் வழங்குது. PhD பட்டம் வாங்குறாங்க, டபுள் டாக்டரேட் பட்டம் வாங்குறாங்க, அதெல்லாம் புத்தி இருக்கு. ஆனா இயேசுவை அறிந்து கொள்ளுகிற விஷயத்துல, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளுகிற விஷயத்துலதான் அவருடைய புத்தி அந்தகாரப்பட்டு விடுகிறது. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும், இயேசுவை குறித்து இவர்தான் ஒன்றான மெய்தேவன் என்று சொன்னாலும், கடவுளை விட்டு தூரமா இருக்கிய, கடவுள்கிட்ட வா, வாழ்க்கையை மாத்திக்கோ, நல்லபடியா இரு, வாழு, இதை நிறுத்து அதை நிறுத்து சொன்னாலும் தலை பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டுவாங்க. ஆனா மறுபடியும் போய் அதே காரியத்தை தான் செய்வாங்க. ஏன்? புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கிறது. அந்த புத்தியில அந்தகாரம் வந்த உடனே என்ன ஆகிறதுதான்? உணர்வு இல்லாமல் போய் விடுகிறது. ஆங்கிலத்துல என்ன எப்படி வருதுன்னா, having lost all sensitivity அப்படின்னு. பல்கூச்சம் யாருக்காவது இருக்கா? பல்கூச்சம் வந்து உங்களை பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா அப்படியே எடுத்து வாயில போட்ட உடனே ஒரு மாதிரி சுல்லுன்னு ஏறும். எப்படி சில்லுன்னு சாப்பிட்டா சுல்லுன்னு ஏறுதோ அதே மாதிரி சூடா குடிக்கும் போதும் அதுதான் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு மேல இருக்கிற அந்த எண்ணம் எல்லாம் தேஞ்சு போனதுனால பட்ட உடனே சூடா அல்லது சில்லுன்னு ஏதாவது பட்ட உடனே பயங்கர வலிக்குது, ஒரு மாதிரி சுல்லுன்னு ஏறுது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் புத்தியில அந்தகாரப்பட்டு இருக்கிறதுனால, தேவனை குறித்த அறிவு இல்லாததுனால உணர்வும் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போயிட்டு வீட்டுல அடுப்பு இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது கவனமா இருக்கிறோம். ஏன்னா துருத்துருன்னு போய் எதையாவது பண்ணிடுங்க. நேற்று ஒரு பையன் வந்தான் பாருங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் கிளீன் பண்ணுது, அவன் எங்க சந்து பொந்து இருக்குதோ அங்கதான் போறான். அவன் பின்னாடியே அந்த பிள்ளை போயிட்டு எங்க போவாதரா பாம்பு இருக்க போகுதுன்னா அவன் அங்கதான் போறான் பாருங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ப முடியாது பாருங்க, எதையாவது போய் துருத்துருன்னு பண்ண. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்க. ஆனா குஷ்டரோகம் இருக்கவங்க பாருங்க, அவங்க போய் நெருப்புலயே கை வச்சா கூட அவங்களுக்கு தெரியாது. ஆகவேதான் வேதம் குஷ்டரோகத்தை பாவத்துக்கு ஒப்பிடுது. நெருப்புல கையை வச்சு அது நெருப்பு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும் கை, ஆனா அவங்களுக்கு சொரணை கிடையாது. ஏன்னா அந்த வியாதி அவங்கள சொரணையற்றவர்களாக ஆக்கி விட்டது. அதுதான் வேதம் இங்க சொல்லுது பாருங்க, உணர்வு இல்லாதவர்களாய். ஆகவேதான் அந்த காரியங்களை திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவேதான் திரும்ப 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 இயேசுவை பற்றி நீங்க அவங்களுக்கு சொன்னாலும் அவர்கிட்ட வர மறுக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அந்த உணர்வே இல்லை, சென்சிட்டிவிட்டி இல்லை. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்றாரு? ஏன் அவர் ஒரு விவரிக்க முடியாத, சொல்லி முடியாத ஒரு கிஃப்ட். ஏன்னா புத்தியில அந்தகாரப்பட்டு தேவனை விட்டு விலகி இருந்தோம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம். பவுல் அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க. நீங்களும் நானும் புத்தியில அந்தகாரப்பட்டு இருந்தோம். இயேசு என்ன செய்தார்? அந்தகாரமா இருந்த நம்முடைய புத்தியிலே பிரகாசத்தை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் புத்தி பிரைட்டா இருக்கு அப்படின்னு? என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஒருவேளை படிப்புல நீங்க டல்லா இருக்கலாம், பரவாயில்ல. நீங்க அவ்வளவு விவரம் புரியாதவங்களா இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா இயேசுவை புரிஞ்சிட்டீங்களே, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? ஆமென். ஆகவேதான் இயேசு சொல்றார், பிதாவே இதெல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீர் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானிகள் கல்விமான்கள் ரொம்ப படிச்சவங்க, அவங்க புத்தியெல்லாம் அந்தகாரப்பட்டு இருண்டு கிடக்குது பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணும் விளங்க மாட்டது, என்னதான் சொன்னாலும் விளங்க மாட்டது. இயேசு சொல்றாரு, அவங்க புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கு,
ஆனா பாலகருக்கு, குழந்தை உள்ளம் போன்ற கொண்டவர்களுக்கு இயேசு யார் என்று எடுத்து சொல்லும் போது அவர்களால நன்றாய் விளங்கி கொள்ள முடிகிறது. ஆமென். அப்படிதான் உங்களுக்கு சொன்னாங்க. அப்படிதான் நீங்கள் இயேசுவை ஆண்டவராய் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருடைய பிறப்பை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, நம்முடைய புத்தியை பிரகாசிப்பிக்கிறார், ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வை நமக்கு தருகிறார். இதையே 1 யோவான் 5:20 யோவான் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன செய்தாருன்னு அப்படியே சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்னத்தை தந்திருக்கிறாரா? என்ன தந்திருக்கிறாரா? புத்தியை தந்திருக்கிறாரா? இதுக்கு முன்னாடி நமக்கு புத்தி இல்லைன்னு கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, புத்தி இருக்கு. ஆனா இருக்கிற புத்தி எப்படி இருக்கு? கத்தி இருக்கு, ஆனா மொக்கையா இருக்குது. அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி புத்தி தீட்டாம இருண்டு போயிட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாம இருக்கு. தேவகுமாரன் என்ன பண்ணாராம்? நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஆமென். அவர் புத்தியை தந்ததுனால தான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் எல்லாரும் இங்க இல்ல? ஏன் எல்லாரும் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறது இல்ல? கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறது இல்ல? ஏன்னா அவர் யார் என்பதை அறிய முடியாமல் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சரி, இந்த இருளை அகற்றுவதற்காக தான் இயேசு மனுஷனா இந்த உலகத்துல வந்தார். ஆகவேதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்தார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கி நம்மை பிரகாசிப்பிக்க பண்ண வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க யோசிக்கலாம், என்ன பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் பிரகாசமா ஒண்ணும் தெரியலையே. எங்க வீட்டுல பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் தெரியலையே. தெரியணும். என்னது தெரியணும்? இயேசு உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணி இருக்கிறார் என்பது தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? அகத்தின் அழகு உள்ள அழகா இருந்தா அது எங்க தெரியுமா? முகத்துல தெரியும். அப்போ உள்ள பிரகாசம் இருந்தா அது எங்க தெரியும்? எங்க தெரியும்? என்ன கம்முன்னு இருக்கீங்க? முகத்துல தெரியணும் அது. அப்ப இயேசு எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வந்தார்னு இருக்க. அப்ப உள்ளத்துல சந்தோஷம் இருந்தா அது எங்க தெரியணும்? என்ன அமைதி ஆயிட்டீங்க? முகத்துல தெரியணும். எப்ப பார்த்தாலும் குரங்கு இஞ்சியை கட்சி தின்ன மாதிரியே இருக்க கூடாது. சில பேர் முகத்துல எல்லாம் சந்தோஷமே இருக்காது பாருங்க. பைபிள் காலேஜில் ஒரு மாணவர் இருந்தார். அவர் எப்பாவது சிரிப்பார். அவர் சில நேரம் முக்காவாசி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே கடுகடெல்லாம் இருக்க மாட்டாரு, ஆனா சிரிப்பு இருக்காது. ஒரு நாள் கூட படிக்கிற ஒரு வாலிபனுக்கு சந்தேகம். அவன் போய் கேட்டான், ஏன்பா என்ன எப்ப பார்த்தாலும் சிரிப்பே இல்லாம இருக்கு? நாங்களாம் எவ்வளவு சிரிச்சு ஜாலியா இருக்கிறோம், பைபிள் காலேஜ் தானே படிக்கிறோம், எல்லாம் ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது, நான் எப்போதும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னது ஆவியில நிரம்பி? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண சிரிக்க கூடாதுன்னு யார் சொன்னா? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றேன்னு அவர் சொன்னாதான் தெரியுது பாருங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா உங்களை யாரும் கேட்கவே தேவையில்லை, முகத்தை பார்க்கும் போதே தெரியும் ஆளு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறானே அப்படின்னு. எத்தனை பேருக்கு வழங்க நான் சொல்லுறது? நம்ம ஊர்ல பாக்கெட்ல எவ்வளவு இருக்குதுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம், மூஞ்ச வச்சு முகத்தை வச்சு. இருக்கீங்களா இல்லையா? பாக்கெட்ல கொஞ்சம் காசு இருந்தா ஆளு ரொம்ப தெம்பா இருப்பார், பேச்செல்லாம் கொஞ்சம் வீராப்பா இருக்கும்.
தட்டாபுடான்னு இருக்கும் பேச்செல்லாம். அப்பவே கூட இருக்கிறவங்க தெரிஞ்சு, ஓஹோ பார்ட்டி வெயிட்டா இருக்குது போல, அதான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. நிறைய காரியங்கள் பாருங்க, உள்ள இருந்தாலும் வெளியே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பேச்சு அப்படி இருக்குது, முகபாவனை அப்படி இருக்குது. அப்போ இயேசு நம்முடைய உள்ளத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி இருக்கிறாரு, அது வெளியே தெரியணுமா தெரியக்கூடாதா? அமைதியா இருக்கீங்க? ஆமென். தெரியணும். பக்கத்துல பாசவங்க தெரியணும். யோசிக்கிறீங்க? யாருக்கு தெரியணும்? கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியணும். யாருக்கு தெரியணும்? ஆமா, பில்கேட்ஸுக்கு தெரிஞ்ச பிரயோஜனம் கிடையாது. உங்க கூடவே இருக்காங்களே, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, கூட பிறந்தவங்க, மாமியார், நாத்தனாரு, இன்னும் உறவு முறை இருக்குல்ல, அவங்களாம் உங்களை பாக்குறாங்கல்ல. பார்க்கும்போது இயேசு உங்களை உள்ளே பிரகாசம் அடைய செய்தது அவங்களுக்கு தெரிய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதெல்லாம் தெரியாமலாம் வாழ முடியாது. உள்ள வெளிச்சம் இருந்ததுன்னா அது வெளியே வந்துதான் ஆகும். அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சுதான் ஆகும். வறுமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, நம்மை பிரகாசிக்க பண்ண, அதுக்காக தான் உலகத்துல வந்தார். அந்த பிரகாசம் உங்களுக்குள்ள இருக்கு, அதை அடக்கி வைக்காதீங்க, அதை வெளிக்காட்டுங்க. அதை பார்க்கிறவங்க நீங்க ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கட்டும். ஆமென். இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லைங்க, இந்த உலகத்துல சமாதானம் கிடையாது, இந்த உலகத்துல மன நிறைவு கிடையாது. உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகமா போயிட்டே இருக்கு. இந்த உலகத்துக்கு யாரு ஆசீர்வாதம், யார் தீர்வு? நீங்களும் நானும் தான். இதை நான் சொல்லல, இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வாசித்திருக்கீங்களா நீங்க? விசுவாசிகள் எப்படி இருக்காங்களா? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் இருட்டா இருக்குன்னு அர்த்தம். உங்களை சுற்றிலும் உள்ள உலகம் இருட்டா இருக்கு. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. ஏன்னா இருண்டு கிடந்த உங்களை அவர் வெளிச்சமாக்கி இருக்கிறார். நீங்கள் வெறும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல, நீங்களே வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. இந்த ஆண்டவர் இன்னொரு அற்புதமான காரியத்தை சொல்லி இருக்காரு. அது என்ன தெரியுமா? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உப்பு இல்லாம ஏதாவது ஒரு பொருள் இருக்கா உலகத்துல? எதுவுமே கிடையாது. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எந்த அளவுக்கு இயேசுவின் பிறப்பு, இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறது என்பதை கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த மாதிரி நல்ல நல்ல கோயிலுக்கு போயிட்டு வருவது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவுக்கு உங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு. அந்த உறவின் மூலமாக உடைய வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை ஜொலிக்கும் போது சுற்றிலும் உள்ள எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அதுல கவனம் செலுத்துறதே இல்லை பாருங்க. எதுலயோ கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. சரி, அடுத்த பாயிண்ட்ல அதை கவனிப்போம். முதல் சொன்ன என்னது? புத்தியில வெளிச்சத்தை கொடுக்கிறார். நம்ம ரட்சிப்புக்குள்ள தேவனோடு கூட ஒரு உறவில ஐக்கியத்துல கொண்டு வருகிறார். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஜீவ ஒளியாய் அல்லது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு ஒளியாக அவர் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். வாசிங்கம்மா. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசித்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னது போல அந்த ஸ்திரீயை கைமையுமா கொண்டு வந்து பிடிச்சி நிறுத்தி வைக்கிறாங்க பாருங்க. இப்ப இயேசு அவளை தண்டிக்கணும், அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும், அதுக்காக நிக்க வைக்கிறாங்க. இயேசு கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இயேசு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஆங்கிலத்தில் சொல்ற கைடிங் லைட், வழிகாட்டும் ஒளி. எத்தனை பேர் கலங்கர விளக்கத்தை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஐயோ, பீச்லயே அவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கிறாங்களா? இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க.
கலங்கரை விளக்கம் ரொம்ப முக்கியம். அது அவ்வளவு உயரமா இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா கடல்ல இருக்கிறவங்களுக்கு இருட்டுல ஒண்ணுமே தெரியாது பாருங்க. இருட்டுல மட்டும் இல்ல, பகல்லயே கடலுக்கு உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அப்போ அவங்களுக்கு வழி காட்டக்கூடியது எது? அந்த விளக்கு தான். ஆகவே சுத்தி சுத்தி அடிச்சுட்டே இருக்கு. இதுதான் நீங்க வந்து சேர வேண்டிய இடம், இந்த பாதையில வாங்க, வந்துருவீங்க, கரை சேர்ந்துருவீங்கன்னா அந்த விளக்கு சொல்லிட்டே இருக்கு பாருங்க. அப்ப நடுக்கடலில் இருக்கிறவர்களுக்கு எளிமையா அவங்க கரையை கண்டுபிடிக்கணும்னா அந்த கலங்கரை விளக்கம், அதுல இருந்து வருகிற ஒளியை பார்த்துட்டு இருந்தா போதும் பாருங்க, பத்திரமா கரை வந்து சேர்ந்துடலாம். இப்ப இயேசு இந்த பெண்ணை நீ போய் நீ பாவம் செய்யாதன்னு சொன்ன பிறகு என்ன சொல்றாரு? நான் ஒளியா இருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்ன யாராவது பின்பற்றி வந்தா அவங்க இருட்டுல நடக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு இயேசு. இந்த பெண்ணை போல ஒரு பாவமான வாழ்க்கையை அப்படிப்பட்டவர்கள் வாழ மாட்டார்கள். நல்லா கவனிங்க. முன்னாடி ஒளியை பற்றி பார்த்தோம். அது என்னது? புத்தி அந்தகாரப்பட்டு தேவனோடு எந்த உறவும் ஐக்கியமும் இல்லாமல் இருப்பது. ஆனா இங்க இருளில நடக்க மாட்டான்னு சொல்லும் போது இந்த பெண் ஒரு யூத பெண்மணி, ஆபிரகாமின் குமாரத்தி, உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு பெண். ஆனா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சரியில்லை பாருங்க. அவளுடைய என்ன போதாத காலமோ என்ன பாருங்க. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு பெண்மணி, அதையெல்லாம் உணராதவளாக, வேற வழியே இல்ல, இது ஒண்ணுதான் நம்மளை வாழ வைக்கும் என்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட தப்பான வழியிலே அவள் பயணிக்க ஆரம்பிக்கிறாள். நல்லா கவனிங்க. ஆகவேதான் இயேசு என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றினால். அப்ப இயேசு என்ன சொல்ல வர்றாரு? இந்த பெண் மாத்திரம் என்னை பின்பற்றி இருந்தா இந்த மாதிரி இருட்டு வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டாள், அவள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பாள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு நமக்கு புத்தியிலே வெளிச்சத்தை தந்து நம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, ரட்சித்த பிறகு நாம நடக்க வேண்டிய வழியை காட்டும் ஒளியாகவும் அவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் விளங்குது? ஆமென். ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான் என்று சொல்றார். ஆங்கிலத்துல வாசிக்கும் போது அது எப்படி வருதுன்னா, நீங்க இருட்டுல நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த பெண் அந்த தொழிலை செய்வதன் மூலமாக நான் இருளிலே இருக்கிறேன் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறாள். இயேசு சொல்றாருமா, ஏன் இந்த இருட்டு உனக்கு தேவையே இல்லை, நீ என்ன பின்பற்றி வந்தா போதும். அந்த பெண் மதத்துல இருக்கிறா, யூத மதத்துல இருக்கிறா, யூத வேதம் இருக்கு, யூத போதனை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வாழ்க்கை சரியில்லை பாருங்க, தப்பான ஒரு பாதையை தெரிந்து கொள்ளுகிறார். எல்லாத்துல வாழ்க்கை ரணக்கொடூரமா இருக்குல்ல, நாம நினைக்கிற மாதிரி சில நேரத்துல இருக்கிறது கிடையாது. நாம ஒரு பாதையில போகணும்னு பார்த்தா வாழ்க்கை தரத்தரன்னு பிடிச்சி வேற பக்கமா இழுத்துட்டு போயிடுது. கொடுமையா இருக்கு பாருங்க. ஆனா இயேசுவை பின்பற்றும் போது வாழ்க்கை நம்ம இழுக்கிற பக்கம்லாம் நம்ம இழுப்புண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான பாதையிலே நம்மால போக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட அந்த பெண் வரா பாருங்க. அந்த அம்மா யாருன்னா ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி. அந்த ஐயா இறந்துட்டாரு. அந்த அம்மாக்கு 2 பிள்ளைங்க. கடன் கொடுத்தவன் இப்ப வந்து பிள்ளைகளை அடிமையா நான் கொண்டு போயிடுவோம் அப்படின்றான். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே இப்ப சூன்யமா நிக்குது. புருஷனும் போய் சேர்ந்துட்டாரு, இப்ப 2 பிள்ளைகளும் அடிமையா போயிட்டா வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறது? தீர்க்கதரிசி கிட்ட ஓடி வரா. தீர்க்கதரிசினா அந்த காலத்துல கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷன். இந்த மாதிரி பைபிள்லாம் அவங்களுக்கு அந்த காலத்துல கிடையாது பாருங்க. தீர்க்கதரிசி தான் அவங்களுக்கு தீர்வு. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசி கிட்ட வரல, தீர்க்கதரிசி வணங்குகிற அந்த தேவனண்ட வர்றாங்க. ஏன்னா இந்த தேவன், நான் ஆராதிக்கிற இந்த தேவன், இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி தான் என் கணவன். ஆகவே இந்த பிரச்சனையில நான் சாகக்கூடாது, இந்த பிரச்சனையில என் பிள்ளைகள் மாட்டக்கூடாது, இதுல இருந்து வெளியே வரணும், நல்லா வாழணும்ன்ற எண்ணம் பாருங்க. தீர்க்கதரிசி கிட்ட வர்றாங்க, அற்புதமான ஒரு பரிகாரத்தை பெற்று செல்லுகிறார்கள். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கொஞ்சம் எண்ணெய் அப்படியே ஊத்த 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 வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, வாழ்க்கை சில நேரத்தில் நமக்கு ரண கொடூரமா நம்மள நாலா பக்கமும் இழுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இழுப்புகளுக்கெல்லாம் நம்ம அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார்,
என்னை பின்பற்றுங்கள். வாழ்க்கை உங்களை வேற ஏதாவது திசையில நோக்கி இழுக்குதா? நிறைய பேரை நிறைய காரியங்கள் இழுக்குது. சில பேரை தவறான உறவுகள், தகாத உறவுகள் இழுக்குது. சில பேர் அவங்க பிசினஸ் இழுக்குது பாருங்க. சில பேர் அவங்க பிள்ளைங்க இழுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்க தான். பிள்ளைங்க 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 தான். பிள்ளைங்களுக்காக எதை வேணா பண்ணும். கோயிலுக்கு கூட வரமாட்டாங்க, அப்படியே இருந்துருவாங்க. சில பேருக்கு பிசினஸ் தான் எல்லாம், கோயிலுக்கு கூட வரமாட்டாங்க. மனைவி பிள்ளைங்களை கூட கவனிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிசினஸ் தான் எல்லாம். இவ்வளவு விட்டு போறாங்க, ஆனாலும் பிசினஸ் நடக்க மாட்டேது பாருங்க. அப்ப கூட அவங்களுக்கு தோண மாட்டேது, அது பிசினஸ் பிசினஸ் இருக்கிறோம், இவ்வளவு முதலீடு பண்றோம், ஒன்னும் வாய்க்க மாட்டேங்குதை யோசிக்க முடியல பாருங்க. புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கு. இந்த பெண் ஜீவ ஒளியை அடையாமல் வாழ்க்கையை தொலைத்து நின்ற ஒரு பெண். நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க பாருங்க. நீங்க யோசிக்கலாம், ஆமாங்கய்யா நான் கூட என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, இந்த ஆள் பின்னாடி ஓடினேன், அந்த பெண்ணு பின்னாடி ஓடினேன், வாழ்க்கையை தொலைச்சேன், வேலை வேலைன்னு ஓடினேன், பிசினஸ் பிசினஸ் ஓடினேன், வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், குடும்பத்தை தொலைச்சிட்டேன், எல்லா நல்லதையும் எழுந்துட்டேன், இன்னைக்கு ஒண்ணு இல்லாம நான் இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், மனவேதனையில இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் இருக்கேன், நீ ஓடாத, என் பின்னாடி வா, அது போதும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? ஹல்லேலூயா. நீங்க எது பின்னாடி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. படிப்பு பின்னாடி ஓடுறீங்களா? படிப்பு வேணாவா? கண்டிப்பா படிப்பு வேணும். ஆனா படிப்பு தான் எல்லாம் ஓடாதீங்க. படிப்பை விட இயேசு முக்கியம். ஆமென். வேலை ரொம்ப முக்கியம், வருமானம் கொடுக்கக்கூடியது. ஆனா அதுதான் எல்லாம் ஓடாதீங்க. ஆனா அந்த வேலையை கொடுத்தது நம்ம ஆண்டவர் தான். அப்ப யார் பின்னாடி போகணும்? இயேசு பின்னாடி போகணும். பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ் பின்னாடி ஓடாதீங்க, இயேசு பின்னாடி ஓடுங்க. ஏன்னா அந்த பிசினஸ் உங்களுக்கு கொடுத்ததே அவர் தான். ஆமென். நல்ல கணவர் இருக்கிறாரா? நல்ல மனைவி இருக்காங்களா? அவங்க பின்னாடியே போவாதீங்க. அந்த நல்ல கணவனையும் நல்ல மனைவியும் கொடுத்ததே கர்த்தர் தான். அவரை பிடிச்சிங்க, அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், இயேசுவை ஆண்டவராய் ரட்சகராய் ஆராதிக்கிறோம். ஆனா அவரை பின்பற்றி போகாமல் எதையோ பின்பற்றி நம்ம போயிட்டு இருக்கிறோம். யாரையோ பின்பற்றி போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. சில பேர் ஊழியக்காரங்களை பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. இப்போ அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த ஊழியக்காரருக்கு எதுனா ஆன உடனே இவங்களாம் புஷ்ன்னு அப்படியே காத்து இறக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. தயவு செய்து சொல்றேன், உங்க பாஸ்டரும் இங்க இருக்கிறாரு, எந்த ஊழியக்காரையும் பின்பற்றாதீங்க. வேற என்ன சொல்றது தெரியுமா? உங்களை நடத்தினவர்களை நோக்கி பாருங்க, அவருடைய முடிவை பாருங்க, அவங்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். எங்கேயோ 500 கிலோமீட்டர் தூரத்துல உட்கார்ந்துக்கிறவருடைய விசுவாசத்தை எப்படிங்க பார்க்க முடியும்? அவருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்க முடியும்? இருக்கிறார் உங்க பாஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இங்கதான் இருக்கிறாரு. எங்கேயோ இருக்கிறவரை நம்பி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிற பாஸ்டர் இன்னைக்கு யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது, அவருடைய விசுவாசத்தை ஃபாலோ பண்றது கிடையாது. அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க, யாரையோ நம்பிட்டு அப்படியெல்லாம் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். ஆமென். கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்கள். கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறேன்? ஆமென். ஜீவ ஒளியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். சில பேர் இயேசு கிட்ட வந்தாங்க பாருங்க, இயேசு கிட்ட வந்தும் அந்த ஜீவ ஒளியை அடையல. அந்த பணக்கார வாலிபன் இயேசு கிட்ட வந்தான், இயேசு சொன்ன காரியத்தை அவனால் செய்ய முடியல பாருங்க. இயேசு கிட்ட வந்து வருத்தத்தோடு போன ஒரு ஆள்னா இவனை சொல்லலாம். அவர்கிட்ட வந்தோம் வருத்தத்தோடு திரும்பி போனான். ஆனா சகேயுவை பாருங்க, அவர்கிட்ட வந்தான், ஒரே நொடியிலே அவனுடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் இருட்டுல நடக்க மாட்டான்.
சகையை இயேசு இன்னும் பின்பற்றவே ஆரம்பிக்கல பாருங்க. இப்பதான் இயேசு அவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாரு. வச்ச உடனே ஒரு பெரிய மாற்றம். அவன் சொல்றான், ஒரு மனுஷன்கிட்ட இருந்து எதை வேணா வாங்கிடலாம் பாருங்க, ஆனா அதுக்கு துட்டு மட்டும் வாங்க முடியாது. ஆனா இயேசு அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே அவன் என்ன சொல்றான், என் ஆஸ்தியில பாதிய நானு ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன், அநியாயமா ஏதாவது வாங்கினேன்னா நாளத்தினே நானு திரும்ப செலுத்துறேன் அப்படின்றான் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு மாற்றம்! அதுதான் ஜீவ ஒளி, அதுதான் இயேசுவை பின்பற்றுவது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது பாருங்க. இதுவரைக்கும் பணத்தை பின்பற்றி வந்தான், பணம் 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 ஓடுனான். இந்த வரி வசூலிக்கிறவங்கள, அவெல்லாம் யூதர்கள் தான், ஆனா யூத ஜனங்களே அவங்களை வெறுப்பாங்க பாருங்க. அவன் ஒரு ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன், ஆனா அவனை பாவி அப்படின்னுவாங்க. ஏன்னா அதிகமாய் வரி வசூலிப்பான், ரோமருக்காக வரி வசூலிப்பான், 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குவான், அவனை யாரும் கேட்க முடியாது பாருங்க. ஆக யூதர்கள் அவங்களை வெறுத்தாங்க. ஆனா இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த அந்த செகண்ட்ல இருந்து அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. ஹல்லேலூயா! அவன் இயேசு சொன்ன அந்த ஜீவ ஒளிய அவன் அடைஞ்சிட்டான் பாருங்க. அருமையானவர்களே, இதுதான் இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த காரியத்தை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும். பல நேரங்களில் நாம என்ன யோசிக்கிறோம், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் இல்ல, ஜீவ ஒளி அடைஞ்சிருக்கேனே, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் எந்த மாற்றமும் இல்லை அப்படி பல கேள்விகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இயேசு பின்னாடி மட்டும் போங்க, மற்ற எது பின்னாடியும் போகாதீங்க, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னேன். அத பழைய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வரைக்கும் வாசிப்போம். நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகளை. சகரியா 8:15 இருந்து 17 வரைக்கும். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். சரி, என்ன சொல்ல வர்றாரு? எருசலேம் ஜனங்களே, யூதா ஜனங்களே, உங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புறேன், அதுதான் என்னுடைய ஆசை, ஆகவே பயப்படாதீங்க. இப்ப இருக்கிற இந்த மோசமான சூழ்நிலையெல்லாம் மாறும் என்று சொல்ற, உங்களுக்கு நான் நன்மை செய்ய விரும்புறேன். ஆனா அதை சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றாரு, கவனிங்க. 16-17 வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், இருங்க கொஞ்சம் கவனிச்சிங்களா, பாக்குறீங்களா ஸ்கிரீன்ல வசனத்தை? கர்த்தர் என்ன சொல்றாரு? நன்மை செய்யும்படி நினைச்சேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை நினைத்திருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்லலாம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மை நினைத்திருக்கிறார் பாருங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம கிட்ட இருந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்? நாம அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள், ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இந்த ஜனங்களுக்கு என்னன்னா, ஆண்டவரே நன்மையெல்லாம் நீங்க செய்யுங்க, எங்க இஷ்டப்படிதான் நாங்க வாழ்வோம் அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உனக்கு நன்மை செய்யும்படி நான் விரும்புறேன், ஆனா நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்கு, அதை நீ செஞ்சினா நல்லா இருக்கும் அப்படின்றாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? வாசிங்க பிரதர். அவனவன் பிறனோடு, கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையை பேசுங்க. சத்தமே காணோம். கொஞ்சம் நல்லாதான் சொல்லுங்களேன், சிரிப்போட. யாரோட உண்மையை பேசணுமா? பிறன்னா யாரு? நெய்பர். அப்ப இயேசு சொல்றாரு, பிறனோடு என்ன பேசணுமா? அதுக்குன்னு எல்லா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட உண்மையை பேசிட்டு இருக்கணும்னு கிடையாது. இங்க என்ன சொல்ல, பிறன் சொன்னா அந்த காலத்துல எல்லாமே யூதர்கள் தானே, அது ஒரு தேவனை வணங்குற சமுதாயம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம திருச்சபை விசுவாசிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசிகளே, மற்ற விசுவாசிகள் கிட்ட பொய் பேசாதீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்றாரு. இப்ப சொல்லுங்க, உண்மையை பேசுங்க. இப்படி சொல்லுங்க, என்கிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க. நல்லாதான் சொல்லுங்க. சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வருது. இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? உண்மையை பேசுனா நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட் வைக்கிறாரு, நியாயமா இது? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னா நிச்சயமா அதை செய்ய முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் நடக்காத காரியத்தெல்லாம் செய்ய சொல்ல மாட்டார். அப்ப முதல் காரியம் என்னது?
முதல் காரியம் என்னது? என்ன அமைதி ஆயிட்டீங்க? நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னது? ஆமா, நோட்டு பேனா இருந்தாலும் எழுதிங்க. நான் செய்ய வேண்டிய காரியம். அதுல முதல் என்னது? உண்மையை பேசுறது. ஃபர்ஸ்டே பயங்கர ஷாக்கா இருக்கு. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அதாவது இது நியாயாதிபதிகளுக்கு சொல்றாரு, அல்லது பஞ்சாயத்து தலைவர், நாட்டாமை, அந்த மாதிரி எடுத்துங்களேன். பல நேரத்துல நாமளே நாட்டாமையா இருக்கிறோம்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு நாட்டாமையா இருக்கோம், சொந்தக்காரங்களுக்கு நாட்டாமையா இருக்கிறோம். அப்படியெல்லாம் நியாயம் தீர்க்கும் போது சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். இவன் நம்ம ஆளுன்னு அவனுக்கு சாதகமா நியாயம் சொல்லாதீங்க. நீங்க சொல்ற அந்த நியாயம் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கணும். ரெண்டு பேருக்கு சிண்டு முடிச்சு விடுறதா இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்கு நான் சொல்ற காரியங்கள்? இதுல என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கு ஏற்ப நியாயம் தீர்க்கிறது இல்ல, சமாதானத்துக்கு ஏற்க நியாயம் தீர்க்கிறது கிடையாது. தப்பு தப்பா நியாயம் தீர்த்து மற்றவங்க மத்தியில சண்டைக்கு காரணமா இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு பிடிக்கல, இத மாத்துங்க. இப்ப எத்தனை பேருக்கு வழங்குது? என்ன அமைதி ஆயிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நீங்க வாயை திறந்து பேசுனா சிண்டு முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சண்டை இருக்கிற இடத்துல சமாதானம் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப வழங்குதா? என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? பாருங்க, விளங்கிச்சாதான் அமைதியா இருக்கீங்களா? பாருங்க, இது ஆண்டவருடைய வார்த்தை. கிறிஸ்துவின் பிறப்பன்று நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய விரும்புறார். ஆனா இந்த சண்டை மூட்டி விட்டுட்டு, கோல் மூட்டி விட்டுட்டு, பகைய தூண்டி விடுறது, இதெல்லாம் கர்த்தர் விரும்புற காரியம் இல்ல. பாருங்க, அப்போ சண்டை மூட்டுற வேலையை நிறுத்திட்டு, சண்டை மூட்டுற மாதிரி இருக்கிற பேச்சை நிறுத்திட்டு, நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்? சமாதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயாலே நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். சரி, அடுத்தது, ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும். என்ன சொல்ல பாருங்க, தீங்கு செய்யாதீங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? பிறனைன்னா மறுபடியும் இங்க சொல்லலாம், சக விசுவாசிகள், சக மனிதர்கள். என்ன சொல்றாரு? அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு உங்க மனசுல கூட நினைக்காதீங்க அப்படின்றார். எத்தனை பேருக்கு வழங்குது? 17, 15 மறுபடியும் வாசிக்கிறேன். நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். உங்களுக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் விரும்புறார். ஆனா உங்ககிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையை விரும்புறார். சிண்டு முடிக்கிற வேலை இருக்கக்கூடாதுன்னு விரும்புறார். அடுத்தது, இதயத்துல தீங்கு நினைக்க கூடாதுன்னு விரும்புகிறார். இந்த 3 காரியம் புரிஞ்சுதா? அமைதியா இருக்கீங்க? 3 காரியம் விளங்குச்சா? ஆமென். கடைசியில் இன்னொன்னு, பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்க. பொய்யானை இடாதீங்கன்னு சொல்லல, அதையும் தாண்டி போய் என்ன சொல்றாரு? இந்த பொய்யானையின் மேல அந்த எண்ணமே வரக்கூடாது, அந்த ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல இந்த பொய்யானை இடுவதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை. நம்ம பசங்க சொல்ல போது, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அச்சு சொல்லுவான். அவனுக்கே தெரியும் நம்ம பொய்யாதான் சொல்றேன், ஆனாலும் அச்சு சொல்லுவான். ஏன்னா நீங்க நம்பணும்ல. அப்போ தேவ ஜனங்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, பொய்யானை. சில பேர் எதுக்கெடுத்தாலும் பைபிள் எடுத்துப்பாங்க, பைபிள் மேல சத்தியமா சொல்றேன் பிரதர் அப்படின்னு. பைபிளுக்கு வாய் இருந்தா அதுக்கு கதற, அட பாவி. ஆண்டவர் சொல்றாரு, பொய்யானையின் மேல் பிரியப்படாதீங்க, பொய்யானை இடாதீங்கன்னு சொல்ல, அந்த ஆசையே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் சொன்ன அந்த காரியம், பிறனோடு உண்மையை பேசுங்கள். சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாத, உண்மையை பேசு. அதான் இயேசு சொல்றார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அருமையானவர்களே, நம்ம புத்தியில் அந்தகாரப்பட்டு இருந்தோம்,
வெளிச்சத்தை கொடுத்து இயேசு நம்முடைய ஆண்டவராய் ரட்சகராய் உள்ள வந்துட்டார். இப்ப சொல்றாரு, உன் ரட்சகராய் இருக்கிற நான் உனக்கு வழிகாட்டியாவும் இருக்க விரும்புறேன், என்னை பின்பற்றி வா, இந்த காரியங்கள்லாம் செய், இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளை என்பதனால, நான் கிருபையுள்ள தேவன் என்பதனால கிருபன்ட்டு நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காத, காட்டு கழுதியை போல தன்னிச்சையா தெரியாத, இந்த மாதிரி நீ வாழ்ந்தா நான் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா?